வெல்கம் டு PSK TMT ஸ்ட்ராங் நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். உலகில் இன்றைக்கு 2 விஷயங்கள் அதிகமாக தேடப்படுகின்றன. ஒன்று எரிபொருள், இன்னொன்று தங்கம். உலகில் எங்கெல்லாம் தங்கம் இருக்கிறது என்று ஏறக்குறைய கண்டறிந்தாகிவிட்டது. இது தவிர தனி மனிதர்கள் யாரும் தங்கத்தை புதைத்து வைத்திருப்பார்களோ என்கிற ரீதியிலும் தேடுதல் நடந்திருக்கிறது. சில இடங்களில் தங்கமும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அப்படி தமிழகத்திலும் ஒரு இடம் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மெய்வழிச்சாலை என்கிற பகுதியை சுற்றி தங்கம் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாக நீண்ட காலமாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழிச்சாலை பகுதியில் தங்கம் இருப்பதாக இன்றளவும் பலராலும் நம்பப்படுகிறது என்கிற தகவல் நமக்கு வந்தபோது அது குறித்த பல்வேறு செய்திகளை திரட்ட ஆரம்பித்தோம். அப்படி திரட்ட ஆரம்பித்த போது இது இன்று நேற்று நம்பப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. 100 ஆண்டுகால சரித்திரம் இதன் பின்னணியில் இருக்கிறது என்கிற விவரம் தெரிய வந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் காதர் பாட்ஷா என்பவரிடமிருந்து தொடங்குகிறது இந்த தங்க வரலாறு. புதைக்கப்பட்ட தங்கங்கள் பற்றின வரலாறுகளும் கதைகளும் பல உண்டு. அப்படியொரு தங்கப் புதையலை தேடித்தான் பயணிக்கிறது நமது குழு மெய்வழிச்சாலையை நோக்கி. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல் அருகேயுள்ளது புதையல் இருப்பதாக கதைகள் புனையப்படும் மெய்வழிச்சாலை. ஊரினுள் நுழைந்தவுடன் உத்தரவின்றி உள்ளே போகாதே என்று எழுதப்பட்ட ஒரு பலகை. ஆனால் அது எதற்காக என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் சற்று கடந்தால் செருப்புகள் அணிந்து செல்லக்கூடாது என்று மற்றொரு பலகை. மெய்வழிச்சாலை ஊரினுள் நுழைந்தவுடனேயே ஏதோ ஒரு தனி உலகில் பிரவேசித்துவிட்ட ஓர் உணர்வு. கண்ணில் தென்பட்ட எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருந்தன. கூரைகள் வேயப்பட்டு வெள்ளை சுவர் பூச்சுடன் எது யாருடைய வீடு என்று அடையாளம் காண்பதே கடினம் எனத் தோன்றியது. வீடுகள் அனைத்துமே தாழிடப்பட்டிருந்தன. தூரத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடப்பது தெரிந்தது. அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது திருமண நிகழ்ச்சி. ஆனால் எந்த மதத்தினரின் திருமணம் என்று புரிந்து கொள்ள முடியாதது போல் வேறு விதமாக இருந்தது. சில மணி நேரங்களுக்குப் பின் திருமண விழா நிறைவுற்று அனைவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். தங்கப் புதையல் பற்றின நமது விசாரணைக்கு தக்க தருணம் பார்த்திருந்தோம். 100 வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு வரலாற்றுக் கதையுடன் துவங்குகிறது தங்கப் புதையல் ரகசியம். திண்டுக்கல் மாவட்டம் மார்க்கம்பட்டியில் பிறந்தவர் காதர் பாட்ஷா. கடும் தவத்தினால் ஆண்டவனை அடையும் வழியை இவர் கண்டறிந்து மதுரை அருப்புக்கோட்டை அருகே உள்ள பரன்மேட்டில் மெய்வழிச்சாலையை தொடங்கினார். அங்கே சகல மதத்தினரும் சகல ஜாதியினரும் ஒன்றாக கூடியிருந்து ஒரு தெய்வீகத்தை வழிபடக்கூடிய ஒரு செயலை செய்தார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கிற காலத்திலே இரண்டாவது உலக மகா யுத்தம் தொடங்கியது. இந்த உலக மகா யுத்தம் தொடங்கிய போது
அந்த வார் வெப்பன்ஸ் வைக்கிறதுக்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்கிறது என்று அந்த அங்கு வந்த இராணுவத்தினர் அதை பார்த்து இந்த ஆலயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், நாங்கள் வாரம் அதாவது சண்டை கருவிகளை வைப்பதற்கு பொருத்தமாக இருக்கிறது, அதனால் எங்களுக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று கேட்டார்கள். எங்கள் பெருமானார், நான் ஒரு ஆலயம் என்று ஒரு வணக்கத்தலம் என்று ஒன்றை உண்டாக்கினேன், இதை நீங்கள் விளக்க கேட்கலாமா என்று கேட்டபொழுது லார்ட் வேவல் என்பவர் அதை ரொம்ப அன்போடு கேட்டார். உலக நன்மைக்காக நாங்கள் போராடுகிறோம், நீங்கள் இந்த ஆலயத்தை விலைக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்று கேட்டு, அதனால் எம்பெருமானார் இறங்கி சரி என்று ஈடு இணையற்ற கிரையும் ஒரு மதிப்பிட முடியாத அந்த ஆலயத்தை 1,30,000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார்கள். அந்த பணத்தை என்னுடைய சகோதரர்கள் தங்கமாக மாற்றி எம்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பித்தார்கள். 1,30,000 ரூபாயை தங்கமாக மாற்றிக்கொண்டு 20 சீடர்களுடன் சாலை ஆண்டவர் வந்து சேர்ந்த இடம்தான் தற்போதைய மெய்வழிச்சாலை. வறுமையில் வாடும் நேரம் வரும்போது அந்த தங்கத்தை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி கொண்டு வந்த தங்கங்களை புதைத்து வைத்துள்ளனர். 1976ஆம் வருடம் மெய்வழி ஆண்டவர் இறந்து போனார். அதே வருடம் அங்கே இருந்த தங்கம் அரசாங்கத்தால் தோண்டி எடுக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டது. பிற்காலத்தில் வந்த யாரோ ஒரு புல்லுருவி இங்கே தங்கம் இருக்கிறது என்று அரசுக்கு தெரிவித்த உடனே அரசினர் வந்து இது தங்கத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய இதில் வைத்து விட்டார். அப்பொழுது இந்த பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் தோண்டிய இடத்திலாம் தங்கம் வருதான், இவங்களுக்கு மஸ்தான் கூட்டாளிகளாம், கள்ளக்கடத்தல்காரர்களாம் என்றெல்லாம் அவதூறான செய்திகளை வெளியிட்டார்கள். அப்பொழுது என்னை சில பேர் கேட்டார்கள், நீங்கள் தங்கத்தை பதுக்கி வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் கணக்கு காட்டாமல் வைத்திருந்தது குற்றம் தானே என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், தங்கத்துக்கு கணக்கு காட்டி வைத்திருக்க வேண்டியது என்பது நீங்கள் அதாவது மொரார்ஜி தேசாய் காலத்தில் வந்த ஒரு சட்டம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இங்கே கூடியிருக்கிற நீங்கள் உங்களில் எத்தனை பேர் தங்களிடம் இருக்கிற தங்கத்துக்கு கணக்காட்டு ரசீது வைத்திருக்கிறீர்கள், அல்லது இந்திய குடிமகன் ஒரே ஒரு நபரை காட்டுங்கள் என்று கேட்ட பொழுது யாரும் அதற்கு பதில் சொல்லவில்லை. அதன் பிறகும் மெய்வழிச்சாலையில் தங்கங்கள் புதைந்து கிடப்பதாக பல தரப்பினரும் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். புதைந்து கிடப்பதாக நம்பப்படும் தங்கப் புதையலை அபகரிக்க சிலர் முயற்சித்ததாகவும் கூறப்படுகிறது. சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து கூட்டம் கூட்டமாக வந்து மெய்வழிச்சாலையில் தங்கம் கொண்டு வந்திருக்கிறார்களாம், அதை கொள்ளையடித்தால் நமக்கு பல நாளுக்கு போதுமான செல்வம் இருக்கிறது என்று கூட்டம் கூட்டமாக வேல் கம்புகளை கொண்டு வந்து கொள்ளையடிக்கிறதுக்கும் முயற்சித்தார்கள். அதற்கு ஈட்டிக்கு ஈட்டி, வாளுக்கு வாள், துப்பாக்கி துப்பாக்கி வைத்து அவர்களை மிரட்டி அவர்களை அரசாங்கத்தினுடைய துணை கொண்டு அவர்களை இல்லாமலே ஆக்கிவிட்டார்கள். இந்த புதையல் ரகசியத்தை கடந்து மெய்வழிச்சாலை மக்களின் வாழ்வில் ஏராளமான அபூர்வங்கள் மறைந்திருக்கின்றன. PSK TMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என்ன? PSK TMT ஸ்ட்ராங் நடந்தது என்ன? தமிழகத்தின் தங்க முக்கோணம், இன்றும் தங்கம் இருப்பதாக நம்பும் பொதுமக்கள். உலகமே இன்னைக்கு சுருங்கி ஒரு கிராமம் அப்படிங்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்குள்ளும் கூட வெகுஜன மக்களிடமிருந்து தொடர்புகளை அறுத்துக் கொண்டு தங்களுக்கான தேடலோடு ஒரு வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டு வாழுகிற மக்கள் ஆங்காங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்ப இந்த மெய்வழிச்சாலை பகுதியிலும் கூட அதாவது தங்கம் இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையோடு அங்கு வந்து போகிறார்கள் பல்வேறு மக்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் பற்றற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தேடுகிற இந்த மனிதர்களின் வாழ்க்கையும் இந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகளும் ஆச்சரியத்தை தான் தருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழிச்சாலையில் தங்கப் புதையல் இருப்பதாக நம்பப்படும் செய்தி ஒருபுறம் இருக்க, அவர்கள் வாழ்க்கை நிஜ உலகிலிருந்து துண்டிக்கப்பட்டது. காதர் பாஷா என்கிற ஆண்டவர் இந்த மெய்வழிச்சாலையை உருவாக்கியதன் காரணம் நேரடியாக மனிதர்கள் இறைநிலையை அடைய வேண்டும் என்பதுதான். அதற்கான வழி எளிமையும் தூய்மையும். துவக்கத்தில்
20 பேர் மட்டுமே இருந்த மேவழிச்சாலையில் இப்போது 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. மதுரையிலேருந்து புதுக்கோட்டைக்கு வந்தப்ப ஒரு 10-20 குடும்பத்தோட வந்தாங்க, மாணாக்கள் சிஷியர்களோட. அப்போ இந்த இடம் அவங்க வாங்கினது அவங்களுடைய சொந்த பட்டா நிலம். இது அவங்களுடைய சொந்த நிலத்துல சிஷியர்களுக்கு, மாணவர்களுக்கு இதில் சேர்ந்து கொண்டவங்களுக்கு மட்டும் பக்தியோடவும் ஒழுக்க கட்டுப்பாடவும் பஞ்சாபத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்காகவும் இருந்து வணக்க வழிபாடுகளை நிலைநாட்டுறதுக்காண்டியும் இனாமா அந்த இடத்த கொடுத்தாங்க. சௌரியம் கொஞ்சம் கூட படம் தான் மக்கள்கள்